ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாலா. வெல்கம் டு சத்யபாலாஸ் டெம்பிள் வியூ. இன்றைக்கி நானும் என் மனைவியும் தான் மகாதேவ மலைன்ற இந்த ஒரு கோயிலுக்கு போகிறோம். இது வேலூர்லேருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவிலும், காட்பாடியிலேருந்து 26 கிலோமீட்டர் தொலைவிலும், பிரிஞ்சிபுரத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலும், குடியாத்தத்திலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. ஒரு பெரிய குன்று மேல் இந்த கோயில் அமைந்துள்ளது. திருப்பணியில் நடந்துட்டு தான் இருக்குது. முக்கால்வாசி வேலைகள்லாம் முடிச்சிட்டாங்க. நல்லா அகலமான ரோடு போட்டிருக்காங்க பாருங்கள். நுழைவாயில மிரட்டலாக இருக்குது. இது காங்குப்பம் என்ற ஊரில் தான் இருக்குது. இன்னொரு பெயர் கேவி குப்பம்னுவாங்க. கீழ்வழி துணையான் குப்பம் என்றது தான் அந்த பெயர். சென்னையிலேருந்து சுமார் 164 கிலோமீட்டர் ஆகுது இங்கே வரத்துக்கு. பாருங்கள், நல்லா அகலமான ரோடு போட்டு வச்சுருக்காங்க. ஒரு லாரி வரலாம், ஒரு லாரி போகலாம். மலையை குடஞ்சி சூப்பராக இன்டர்லாக் பிரேக்கு போட்டு ரோடெல்லாம் போட்டிருக்காங்க. மழையிலும் வழுக்காது, நல்ல கிரிப்போடு இருக்குது. நம்ம கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். இதுதான் அந்த கோயில். இன்னும் சின்ன சின்ன திருப்பணிகள் நடந்துகிட்ருக்கு. ஆனால் முக்கால்வாசி வேலை முடிஞ்சிடுச்சு. நம்ம வண்டியை பார்க் பண்ணிட்டு போகலாம். திருப்பணி வேலை நடந்துகிட்ருக்கு பாருங்கள். ஏகப்பட்ட சிலைங்க இங்கே வச்சுருக்காங்க. நுழைவாயிலே மிரட்டலாக இருக்குது. இதுதான் நுழைவாயில். வாங்க உள்ளே போகலாம். இங்கே இருக்கிற மூலவர் லிங்கம் வந்து சுயம்பா உருவானது. பிள்ளையார் முருகர் கும்பிட்டுட்டு நம்ம மறுபடி போகலாம். இந்த மகாதேவ மலை தேர் வச்சுருக்காங்க. சூப்பராக தேர் வடிவமைச்சிருக்காங்க. ராஜகோபுரம் மிரட்டலாக இருக்குது. 7 நிலைகளுடன் காட்சியளிக்கிறது. இந்த குன்றின் மேல் இந்த கோயில் உள்ளது. இந்த கோயில் அமைந்த இடம் ஒரே ஒரு பாறைன்னு சொல்கிறாங்க. எப்படின்றது போய் பார்க்கலாம். வாங்க படி மேலே ஏறி போகலாம். பிள்ளையார் கும்பிடுவோம். போகிற வழியில் ஏகப்பட்ட பிள்ளையார் வச்சுருக்காங்க. படி ரொம்ப அகலம் இல்லாமல் கரெக்டான சைஸாக இருக்குது. இதுதான் தர்மலிங்கம். பார்த்துருக்க மாட்டீங்க. ஸ்பெஷலான ஒரு கோயில் இது. வரும்போதே பார்த்துட்டோம் நம்ம ஆஞ்சநேயரை. இது தடாகம் மாதிரி இருக்குது. தடாகம்னு தான் சொல்லுவாங்க இது பேர். அழகாக இருக்குது கோயிலுக்கு முன்னாடியே. இதில் வாத்துலாம் நிறையா விட்ருக்காங்க. சுத்தமாக வச்சுருக்காங்க இந்த தடாகத்தை. நான் சொன்ன மாதிரி பிள்ளையார் பாருங்கள். இங்கே சின்ன சின்ன கடையெல்லாம் வச்சுருக்காங்க. எது வேணுமோ அதை வாங்கிக்கலாம். அர்ச்சனை தட்டு எல்லாமே. பைரவர் தென்படுகிறார். சரி வாங்க நம்ம உள்ளே போகலாம். பாருங்கள், சுற்றிலும் பாருங்கள். இந்த மலை உச்சியிலேருந்து பார்த்தா இயற்கை எழிலோடு அழகாக இருக்குது. பின்னாடி இன்னொரு ரோடும் இருக்குது. வேறு வழியும் வரலாம். மரமெல்லாம் குட்டி குட்டியாக தெரியுது. பச்சை பசேல்னு இருக்குது. காற்று சும்மா பிச்சுக்கிட்டு அடிக்குது இந்த இடத்துல நிற்கும்போது. இதான் ராஜகோபுர வியூ. ஆஞ்சநேயர் பார்ப்போம். நம்ம மேல் தளத்துக்கு வந்துட்டோம். இங்கே தான் மூலவர் சன்னதி இருக்குது. இங்கே மூலவர் சன்னதியில் உள்ள லிங்கமும் அதுக்கு முந்தி உள்ள நந்தியும் சுயம்புவாக உருவானது. இங்கே பெருமாள் வச்சுருக்காங்க. சுற்றிலும் மண்டபம் அழகாக கட்டி நிறையா வேலைப்பாடு செஞ்சுருக்காங்க. எவ்வளோ பேர் வந்தாலும் அமரலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பான கோயில். கற்கோயில் தான் இது பாருங்கள். மூலவர் சன்னதி, நந்தி. இந்த கோயில் வந்து 15ஆம் நூற்றாண்டில் பாண்டிய அரசு நடந்துட்டு இருக்கும்போது ஒரு வியாபாரி கட்டினது. அதற்கு பிறகு கிருஷ்ணதேவராயால் புனரமைக்கப்பட்டு வணங்கப்பட்டதாக வரலாறு தெரிவிக்கின்றது.
இந்த கோயில் சுமார் 150 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இதான் மூலவர் சன்னதி, மகாதேவர் சன்னதி. உள்ள போலாம். கோயிலை வணங்கிட்டு வரோம். பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி இருக்காங்க. நர்த்தன விநாயகர் பக்கத்தில் இருக்காரு. கற்கோயில் தான் இது. எவ்வளோ அருமையாக கட்டியிருக்காங்க பாருங்க. இங்கே உள்ள அம்மன் காமாட்சி அம்மனாக அருள்பாலிக்கிறாள். இது சிவராத்திரி அன்னைக்கெல்லாம் பயங்கர கும்பலாக இருக்கும். வார நாட்களில் வந்தால் தான் உங்களுக்கு கம்மியாக இருக்கும் கும்பல். இங்கே பாருங்கள், இங்கே உட்காந்து ஆலயத்தை ரசிப்பது எவ்வளோ அழகு. அப்படியே ஆலயம் எதிரொலிக்குது பாருங்கள், கிரானைட் கட்டில் பட்டு பார்ப்பதே அழகாக இருக்குது. சரி, இந்த கோயில் உருவான கதையை பற்றி பார்ப்போம். மாயமான் தேவானந்தா ரத்னம் என்ற சக்தி வாய்ந்த சாமியாரால் ரிஷிகேஷிலிருந்து காளகஸ்தி வழியாக லிங்கம் கொண்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. இவர் ஜீவ சமாதி அடைந்த இடம் இங்கே தான். இவருக்கு பிறகு வந்தவர்கள் தான் மகானந்த சித்தர்னு இப்போ இருக்கிறவர். இவர் காளகஸ்தி பரத்வாஜேஸ்வரர் என்ற கோயிலில் அன்னதானம் செய்து கொண்டு சில திருப்பணிகளாம் செய்து கொண்டு இருந்தார். இவர் கனவில் சிவன் தோன்றி இங்கு வருமாறு அருள்பாலித்தார். இவர் சடாமுடி சித்தர் என்றும் சாம்பல் சாமியார் என்றும் அழைக்கின்றனர். இவர் அன்னம் தண்ணீரின்றி உயிர் வாழ்வதாக கூறுகின்றனர். வியாழன் சனிக்கிழமைகளில் இவரிடம் ஆசி வாங்க மக்கள் குவிகின்றனர். காணிக்கையாக எதுவும் இவர் வாங்க மாட்டார். குறைகளை தீர்ப்பதாக பலர் கூறுகின்றனர். இவர் தருமபுரி மாவட்டத்தில் மஞ்சள் வியாபாரம் செய்து கொண்டு வந்தபோது சிவன் இவர் கனவில் தோன்றி இந்த மலைக்கு புனரமைக்கும்படி கட்டளையிட்டுள்ளார். அதன்படி இங்கு குகையில் தங்கி யாரிடம் தானம் வாங்காமல் திருப்பணி நடைபெற்று வருகிறது. இந்த கோயில் மகா சிவராத்திரி அன்று மிக மிக விசேஷ பூஜைகள் நடைபெறுகிறது. திறந்திருக்கும் நேரம் காலை 7:30 முதல் மாலை 5:30 வரை. இந்த தடாகம் பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது. பார்த்து ரசிச்சிட்டே இருக்கலாம் போல இருக்குது. இந்த தடாகத்துலேருந்து இந்த ராஜகோபுர வியூ பாருங்கள், நல்லாயிருக்கு. சரி வாங்க, இந்த கோயிலெலாம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், விநாயகர் அஷ்ட விநாயகர்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி 4 திக்கிலும் இந்த விநாயகர் இருக்காரு. ஒவ்வொரு விநாயகரும் ஒவ்வொரு விதமாக இருக்காங்க. தலவிருட்சம் இங்கே வச்சுருக்காங்க. இது பக்கத்துலேயே அன்னதான மண்டபம் உள்ளது. சிற்ப வேலைப்பாடெல்லாம் பாருங்கள், எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்னு. இங்கே தான் அன்னதான மண்டபம். வாங்க, மனசு நிறைந்துச்சு, இப்போ வயிறு நிறையத்துக்காக போகிறோம். தினமும் இங்கே ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது. பாருங்கள், நல்லாயிருக்கு சாப்பாடெல்லாம், நல்லா டேஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. இதுதான் அன்னதான கூடம். இங்கே சித்தர்களுடைய படம்லாம், உருவப்படம்லாம் வச்சுருக்காங்க. இவர் தான் அந்த மகானந்த சித்தர். எதை விடுவது எதை பரப்புதுன்னே தெரியல. அவ்வளோ வேலைப்பாடு இருக்குது, அவ்வளோ சிற்பங்கள் இருக்குது. பார்த்து ரசிச்சிட்டே இருக்க டைமே பத்தலை. விநாயகர் வித்தியாசமான விநாயகர், சரஸ்வதி, இந்த மாதிரி சிலைங்கள்லாம் வேறு எங்கே பார்க்க முடியாது போல இருக்குது. அவ்வளோ அருமையாக இருக்குது. முருகர், வள்ளி தெய்வானை, நர்த்தன விநாயகர் எவ்வளோ பெருசாக இருக்கார் பாருங்க. இது பஞ்ச கல்யாணி கோயில்னு சொல்கிறாங்க. 5 கழுதைகள் இருக்கின்றன. இது சிலை தான், ஆனால் செம்பு இதால் மூடி இருக்காங்க. வித்தியாசமாக இருக்குது. முன்பக்கம் நந்தியோட ஒரே பீடத்தில் 5 லிங்கங்கள் இருக்கின்றன. இது பஞ்சலோகத்தில் உருவான கால பைரவர். 10 கரங்களோட
எவ்வளோ சூப்பரா வடிச்சிருக்காங்க பாருங்க. சுத்தமான வேலைப்பாடு. பிரம்மாண்டமா இருக்கு இந்த சிலை. இந்த பைரவ சிலைய பார்த்துட்டு அப்படியே வந்தீங்கன்னா, நவகிரக சன்னதி. ஒவ்வொரு நவகிரகங்களும் அவங்களுடைய விலங்குகளோட தெளிவா வச்சிருக்காங்க. இந்த கோயில் அருகே விரிஞ்சிபுரம் மார்க்கபந்தீஸ்வரர், பள்ளிக்கொண்டான் ரங்கநாத பெருமாள், திருப்பாற்கடல்னு நெறைய கோயில் இருக்கு. காவனூர் ரயில் நிலையம் இங்கிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. வேலூர் பொற்கோயிலுக்கு ஒரு கடும் போட்டியாக இந்த கோயில் உருவெடுக்கும்னு நான் நினைக்கிறேன். பிரம்மாண்டமான குளம், அதை சுத்தி மண்டபம்னு கட்டிட்டு இருக்காங்க பாருங்க. நீங்களும் அவசியம் இந்த கோயிலுக்கு வந்து பாருங்க. விரைவில் திருப்பணியெல்லாம் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க. ஒரு மன நிறைவோடு நம்ம கிளம்பலாம். நன்றி, வணக்கம்.